வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும். தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஆலோசனையின்படி தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மேற்பார்வையில் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் தூத்துக்குடி மாநகர் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் பக்கில் ஓடை விரிவாக்கம் செய்ய அப்போதைய திமுக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது. அதன்படி பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பக்கில் ஓடை விரிவாக்க பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டார். அதன்படி பக்கில் ஓடை துவக்க பகுதியான 3ஆம் மைல் பகுதியில் நடைபெற்று வரும் பக்கில் ஓடை விரிவாக்க பணிகளை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். அப்போது ஒப்பந்ததாரரிடம் பணிகள் தொடர்பான விவரங்களை மேயர் ஜெகன் கேட்டறிந்தார். பக்கில் ஓடை விரிவாக்க தோண்டப்பட்டுள்ள அகலம் தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது உடனடியாக டேப்பை வைத்து அளக்குமாறு உத்தரவிட்டார். மேயர் ஜெகன் மாநகராட்சி கொடுத்த உத்தரவின்படி 7 மீட்டர் அகலம் இருக்க வேண்டும் என்று கூறி அகலத்தை டேப் மூலம் அளந்து பார்வையிட்டார். அதுபோல பக்கில் ஓடைகள் இணைக்கப்பட்டுள்ள கான்களுக்கு எந்தவிதமான உடைப்பை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடைப்பு இருக்கிறதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும். அடைப்பு இருந்தால் அதனை சரி செய்துவிட்டு பணிகள் செய்ய வேண்டும் என்று மேயர் ஜெகன் கூறினார். மழைக்காலத்திற்கு முன்பே பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும். மழைக்காலம் துவங்கிவிட்டால் பணிகள் செய்ய முடியாது. மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று ஒப்பந்ததாரரிடம் அதனை கண்காணிக்குமாறு அதிகாரிகளிடமும் மேயர் ஜெகன் உத்தரவிட்டார். மேலும் உடனடியாக 3ஆம் ரயில்வே கேட் மேம்பாலத்திற்கு கீழே உடனடியாக பக்கில் ஓடை விரிவாக்க பணியை துவக்க வேண்டும். அதுபோல இரட்டைப்பாலம் அருகிலும் பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒப்பந்ததாரருக்கு மேயர் ஜெகன் உத்தரவிட்டார். அதுபோல மாநகராட்சி சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள பணி ஆணையில் உள்ள காலக்கெடுக்குள் பணிகளை முடிக்க வேண்டும். அதன் பின்பு பணிகளை நடைபெறுவதற்கான அனுமதிக்க முடியாது. பணிகள் தாமதம் செய்தால் அதனால் ஏற்படும் இழப்புக்கு ஒப்பந்ததாரரே பொறுப்பு ஏற்க வேண்டும். அதனால் ஏற்படும் இழப்புக்கு மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு பொறுப்பும் ஏற்காது. அதற்கு ஒப்பந்ததாரரே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று மேயர் ஜெகன் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பணிகள் நடைபெற வேண்டும். நடைபெறுகின்ற பக்கில் ஓடை பணிகளும் தரமானதாக இருக்க வேண்டும் என்று மேயர் ஜெகன் ஒப்பந்ததாரரிடம் உறுதியாக கூறினார். மேலும் மாநகராட்சியில் இருந்து வழங்கப்பட்ட பணி ஆர்டரில் குறிப்பிட்ட மாதிரி பணிகள் நடைபெற வேண்டும். எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்தால் மாநகராட்சி கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று ஒப்பந்ததாரரிடம் மீண்டும் மேயர் ஜெகன் கூறினார். இந்த ஆய்வின் போது உதவி பொறியாளர் லெனின், டெக்னிக்கல் இன்ஜினியர் அஜீஸ், வாய்வு ஆபரேட்டர் சாம்ராஜ், மாமன்ற உறுப்பினர்கள் கண்ணன், ஜான் சீனிவாசன், திமுக பகுதி செயலாளர் ரவீந்திரன், போல்பேட்டை பகுதி திமுக நிர்வாகி ஜேஸ்பர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள், திமுகவினர் கலந்து கொண்டனர். பக்கில் ஓடை விரிவாக்க பணியை திடீரென்று மேயர் ஜெகன் பார்வையிட்டு ஒப்பந்ததாரருக்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தது அப்போது நின்ற பொதுமக்கள் வியப்புடன் பார்த்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இடத்துல லாக் பண்ணி வச்சு அடிக்கிறேங்க. ஒன் சைடு தான் கணக்கு போட்டு வச்சு கொண்டு வந்துருங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து அசோக ரெட்டப்பாலம் இருக்குல்ல, அது வரைக்கும் இணைஞ்சான ஓடையை முட்டாள் தண்ணி ஊற்றி ஒரு டவர் அந்த ராட்டை டைஸே எடுத்துறாங்க. அன்னைக்கு சொல்லிட்டீங்களா அந்த லெவல்ல இருந்து லெவல் கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காகவே இதில் ஓப்பன் பண்ணி 6 மீட்டர் தானே 6 மீட்டர் தான் இது உள்ள அந்த காய் நம்ம உடைக்கிறோம்ல எஸ்பிட் கொடுத்து அந்த வேகம் எடுக்காம தப்பா போட்டாங்க. அதை வாங்கி ஓகே நம்ம தான் பண்ணலாம். அவங்க சூப்பர்வைசர் ஆமாம் காட்டன் கூட நிறைய அமௌண்ட் வருது. இப்போல்லாம் ஒரு கானு அதை நம்ம ரோட்டை உடைச்சி கல்லூட்டு எங்கே இருக்குது, எவ்வளோ ஜாயிண்ட் இருக்குது.
அதான் மலையில் தண்ணி போகாமல் இதாகிட்டு இருக்குது தானே. நம்மளுக்கு நானூறு